இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 21ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித யூஜின் தி மாசே என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இலங்கையிலும் மற்றும் தமிழகத்திலும் இருக்கிற அமலமரி தியாகிகள் என்று சொல்லப்படுகிற OMI என்கிற துறவு சபையினுடைய நிறுவனர் தான் இந்த யூஜின் தி மாசே என்பவர். அன்புமிக்கவர்களே, மிகப்பெரிய ஒரு பணக்கார பிரபுத்துவ குடும்பத்துல பிறந்த இவர் பிரெஞ்சு புரட்சி காரணமாக இத்தாலியில சில காலங்கள் வாழ்ந்ததாகவும் அதற்கு பிறகு பிரான்சுக்கே திரும்ப வந்து குருத்துவ படிப்புகளை படித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பிற்காலத்துல ஆயராகவும் உயர்த்தப்பட்டார். ஏழை எளியவர்களுக்கும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில வாழுகிற மக்களுக்கும் கல்வியையும் ஞான கல்வியையும் கொடுப்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் OMI என்று சொல்லப்படுகிற அமலமரி தியாகிகளினுடைய துறவு சபை. அன்புமிக்கவர்களே, இவர்களுடைய பங்களிப்பு திருச்சபையிலும் அதுவும் மிக குறிப்பான விதத்துல இலங்கையில இவர்களுடைய பங்களிப்பு மிக அளப்பரியது என்பதை நாம் கண்கூடாக காணுகிறோம். தமிழகத்திலும் இந்தியாவிலும் பல இடங்களில் திருச்சபைக்கான பல்வேறு பணிகளை செய்கிற ஒரு நல்ல துறவு சபையாகத்தான் அமலமரி தியாகிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த புனித யூஜின் தி மாசே என்பவருடைய பரிந்துரையால் அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சிகளை உலகமெங்கும் எடுத்து செல்கிற ஒரு பாக்கியத்தையும், அதே நேரத்துல திருச்சபை என்ன பணிகளை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறதோ அந்த பணிகளை திருச்சபைக்கு மனமுவந்து தருகிற நல்ல உள்ளத்தையும் இறைவன் தர வேண்டுமாய் அவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யோவான் நற்செய்தி வாசகத்துல நானே திராட்சை கொடி என்கிற உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியில நம்ம பார்த்தோம் என்றால் பல்வேறு உருவகங்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே நானே என்று பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அதனுடைய ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உருவகம்தான் நானே திராட்சை கொடி, அதன் கிளைகள் நீங்கள் என்னோடும் நான் உங்களோடும் இணைந்திருந்தால் மிகுந்த பலனை தருவீர்கள், என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி கனிதராத கிளைகள் எல்லாமே தரித்து விடப்படும் என்கிற வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைய நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிற 3 வாக்கியங்கள் அதுதான். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், நான் உங்களோடும் நீங்கள் என்னோடும் இணைந்திருந்தால் மிகுந்த பலனை தருவீர்கள், என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. அன்புமிக்கவர்களே, வெறும் திராட்சை கொடியோடு நம்ம இருப்பதால எந்த பயனும் இல்லை. மாறாக நாம் அவருள் இணைந்திருக்க வேண்டும், அவர் நம்முள் இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய மனதில் எப்பொழுதுமே இந்த ஒரு வாக்கியம் நினைவில் இருக்க வேண்டும், அவரை பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்கிற இந்த வார்த்தைகளும் நமக்கு தெளிவாக புரிய வேண்டும். பள்ளிக்கூட பருவங்களில் இந்த குட் மார்னிங் டாக்ல எல்லாம் ஃபாதர்ஸ் அடிக்கடி ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, ரொம்ப இனிமையா இருக்கும் கேட்பதற்கு. அதாவது, மை டியர் சில்ட்ரன், அன்பு பிள்ளைகளே, வித் காட் ஐ ஆம் அ ஹீரோ, வித்தவுட் காட் ஐ ஆம் அ ஜீரோ அப்படின்னு சொல்லுவார்கள். இயேசுவோடு இணைந்திருக்கிற நேரத்துல என்னால எல்லாம் செய்ய முடியும். ஒரு வலிமை மிகுந்த போர் வீரரை போல அவர் என் பின்னே இருக்கிறார், என் அருகே இருக்கிறார், என் முன்னே நடக்கிறார், என் மேலே இருக்கிறார், எனக்கு கீழே இருக்கிறார். என்னை முற்றிலும் அவருடைய ஆற்றல் சூழ்ந்து இருக்கிறது. அதனால இயேசுவோடு இணைந்திருக்கிற நேரத்துல ஒரு தலை சிறந்த வீரரை போல என்னுடைய செயல்பாடுகளும் என்னுடைய சிந்தனைகளும் இருக்கும். ஆனால் இயேசுவை பிரிந்து என்னால் எதுவுமே செய்ய இயலாது. அப்படி நான் ஏதாவது செய்தால் கூட அது வெறும் இந்த உலகத்தினுடைய சாதனைகளாகத்தான் இருக்குமே ஒழிய உண்மையாகவே இறை ஞானத்திலிருந்து வெளிப்படுகிற சாதனைகளாக இருக்காது என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, எப்படி ஃபாதர் இயேசுவோடு ஒன்றாக இணைந்திருத்தல் அப்படி என்று நம்ம கேட்கலாம். எத்தனையோ முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், விவிலியத்தை அறியாதவர்கள் இயேசுவை அறியாதவர்கள். அப்படி என்றால் இயேசு நம்மோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் நாம் விவிலியத்தை வாசிக்க வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, கத்தோலிக்க திரு அவையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் 7 திருவருட்சாதனங்கள். அன்புமிக்கவர்களே, காணாத கடவுளுடைய அருளை கண்கூடாக தொடுகிற உணர்கிற வரையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் தான் 7 திருவருட்சாதனங்கள். திருவருட்சாதனங்களை அடிக்கடி, அதுவும் குறிப்பாக நற்கருணை, ஒவ்வொரு அருட்சாதனம், இவற்றின் மூலமாக நாம் இயேசுவோடு இணைந்திருக்க முடியும். இயேசுவும் நம்மோடு இணைந்திருப்பார்.
அப்படி என்றால் இயேசுவோடு இணைந்திருந்தால் நாம் மிகுந்த கனி தருவோம். நம்முடைய சொல், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனை எல்லாமே இயேசுவை போல இருக்கும். இயேசுவை போல இருக்கிற நேரத்துல இந்த உலகத்துல இறை ஆட்சி அமையும் என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொண்டு இயேசுவோடு இணைந்திருக்க, இயேசு என்கிற அந்த திராட்சை கொடியோடு இணைந்திருக்கிற கிளைகளைப் போல இறைவன் நம்மை மாற்ற இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.